ஹாய், இன்றைக்கி நம்ம கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் ஹோம்மேட் பார்க்கலாமா? நான் இப்போ இந்த கோழியில் வந்துட்டு கழுவிட்டு கோழியை நல்லா இது பண்ணி வெட்டிட்டு அதில் வந்து மசாலா தடவி வச்சாச்சு. என்னென்னா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊறியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் ரெடி பண்ணுறது இப்போ மைதா மாவு, மிளகுத்தூள், சோளக மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இதில் உப்பு போட்டுட்டு நல்லா பெதறி வச்சுருங்க. தண்ணி ஊற்றாதீங்க, ஊற்றாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க. ஸோ இது நீங்கள் ரெடி பண்ண பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா இது பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உப்பு போடுறேன் லைட்டாக. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கிறங்க. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மொத்தம் வந்து 15 பீசஸ் செஞ்சேன். இது வந்து நீங்கள் கடையிலேயே கேட்டு வாங்கலாம். கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கனோட மாவு தனியாக விற்கும். இது வந்து நான் அடுத்த பங்கு பிரிச்சுக்கிட்டாச்சு, அது மட்டும் தனியாக போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு. சட்டி காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றினப்ப இப்போ பாருங்கள், நான் மசாலாவில் ஊற வச்சேன் இல்லையா, அதை எடுத்து இது வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறிச்சு நல்லா. ஸோ ஊறினா தான் உங்களுக்கு ஜூஸியாக அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்துட்டு நான் ஸ்டேஜில் மாவு பரட்டினேன் இல்லையா, மைதா இது சோள மாவு, இதில் அதை கொண்டுட்டு போய் ஐஸ் தண்ணியில் வச்சாச்சு. ஐஸ் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் ஃப்ளாரில் நல்லா இது பண்ணி டிப் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் கை வச்சு அழகாக டிப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடுங்க. நல்லா முக்கி எடுக்கணும். ஸோ எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தட்டில் தனியாக வச்சுங்க. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் நீங்கள் மொத்தமாக நான் ஒரு 4-5 பீசஸ் இது டிப் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டேஜ் இப்போ இது வந்து கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கனோட மாவு அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இப்போ தட்டையில் எல்லாம் நான் ஒரு இது 4-5 அடுக்கி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு போட்டாச்சு. போட்டதோடு உங்களுக்கு நல்லா தெரியும், கோழி வந்து நல்லா முக்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். போட்டதோடு அடுப்பை வந்து கொஞ்சம் நீங்கள் லெவலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவாக பார்த்து பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. ரெடி ஆகிடுச்சா? எவ்வளோ அழகாக மொறுன்னு கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் வீட்லேயே செஞ்சது. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.